ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு என்னதாயா நடக்குது, இப்படி போகிற இடம்லாம் இப்படி விட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே, பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருவீங்களான்ட்டு கோவத்தில் மீனால் கத்துறாங்க. நீங்கள் கத்துறலாம் இருக்குமா, நீ கத்துற அளவு கூட உங்கள் அண்ணே துடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னை சமாதானம் பண்ணி உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க வீட்டை தான் சொல்கிறாங்க. இல்லை முடியாது, நீ என்ன சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன்னு கையை தட்டி விட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் அதாவது வேலைன்னு உசுப்பேற்றி வர்றாராமா. யார் அவங்க அண்ணன் ட்ரிங்க்ஸை கொடுத்து இவர் உசுப்பேற்றி வர்றாரு. நீ இப்படிலாம் பண்ணால் அவர் உசுப்பாயிடுவாரா என்னப்பா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுமனசில் இருக்க காதல் பொங்கி வலிய வேண்டாமா, பொங்குங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இவங்க சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இங்கே கிளம்பி வந்தால் இடம்லாம் பார்க்க வேற லெவலில் இருக்குப்பா, என்னடா அது இந்த ஏரியாவில் நம்ம வேலை செய்ய போகிறோமான்ட்டு அவங்களே மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இன்டர்வியூக்குள்ளே போமா நொலமான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உள்ள நுழைய விட்டான். அமுதனை காமிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சீரியலில் என்ட்ரி ஆகிறப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ இந்த வேலைலாம் பார்த்துட்டல, எல்லாருக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துட்டல, உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு ரவுடி ஹஸ்பண்ட் சொல்லி கேட்க நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கதையை பற்றி பேசிக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நீ செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்காக நீ இப்படி பண்ணக்கூடாது, என்னோட குவாலிஃபிகேஷனே நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. செக் பண்ணி சரி கொஷின் கேளுன்னு இவங்க கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன போகுது எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் அதை பற்றி பேச வேணாமே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு துக்கத்தில் தான் இவங்க வந்திருக்காங்க, இவங்களுக்கு தெரியுது. இந்த விஷயம் மட்டும் நம்ம கண்ணன் வேலனுக்கு தெரிஞ்சது, ஜோலி முடிஞ்சது. யார் கதை, நம்ம அமுதன் கதையும் முடிஞ்சது, சக்தி கதையும் முடிஞ்சது. இவர் என்ன குருட்டாம்போக்கில் யார் எதை சொன்னாலும் நம்புறவராச்சே. இந்த கதையை செல்வி எப்படியாவது ஃபோன் பண்ணி சொல்லுவோன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ